வணக்கம். இந்த வீடியோல நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதாவது ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் டிரைவ் பண்ணுவோம். அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம். இப்ப டே டு டே லைஃப்ல நார்மலா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைம் டேபிள் ஒரு கிளாஸ்க்கு நம்ம டைம் டேபிள் ஷெட்யூல் பண்றோம்னா, அந்த ஒரு செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தான் அந்த கிளாஸுக்குன்னு இருக்கும். இப்போ நான் செகண்ட் இயர் எடுக்கிறேன், தேர்ட் இயர் எடுக்கிறேன்னா, தேர்ட் இயருக்குன்னு ஒரு செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ட மட்டும் தான் நம்ம ஃபிட் பண்ண முடியும். அதே மாரி சப்ஜெக்ட்ஸ்குள்ளார நம்மளுக்கு ஓவர்லாப்பிங் இருக்கக்கூடாது. அந்த டீச்சருக்கு அவங்களுக்கு வேற டைம்ல கிளாஸ் இருக்கக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இவ்ளோ ஹார்ஸ் தான் இருக்கணும். அந்த மாதிரி நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி நம்மளால ஒரு சொல்யூஷன் டிரைவ் பண்ண முடியும்னா, அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம். இங்க ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஒரு ட்ரெஸ் வாங்க போறோம்னா கூட அதே கேட்டகரி தான். நம்மளுக்கு அந்த ட்ரெஸ் புடிச்சிருக்கணும், நம்மளுக்கு ஃபேவரைட் கலரா இருக்கணும், பிராண்ட் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கணும், சைஸ் கரெக்ட்டா இருக்கணும், நம்ம எடுத்துட்டு போற பட்ஜெட்குள்ளார அது ஃபிட் ஆகணும். இது எல்லாத்தையும் இந்த மாரி நெறைய கண்டிஷன்ஸ் இருந்து, அந்த கண்டிஷன்ஸோட டிபெண்டன்சி எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடிஞ்சதுன்னா, அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம். இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் பேட்டர்ன் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஃபுட் டயட் குடுக்குறப்போ, அதே ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு எக்சர்சைஸ் குடுக்குறப்போ நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம குடுக்க முடியாது. அதே மாரி ஃபுட்பால் டீமுக்கு நான் ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ செலக்ட் பண்றேன்னா, அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்மளால பண்ண முடியும். இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம். அ 2 எக்ஸாம்பிள் குடுத்திருக்கேன். இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கரன்சி நோட்ஸ் ரூ. 2 நோட்டு, ரூ. 5 நோட்டு, ரூ. 10 நோட்டு தான் என்கிட்ட இருக்கு. நான் ஒருத்தருக்கு ரூ. 112 குடுக்கணும். அதே மாரி நம்பர் ஆஃப் நோட்ஸ் நான் 40 டூ 50 நோட்டுக்குள்ளார குடுக்கணும். இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ். இப்ப நம்ம இத எப்படி குடுக்கலாம்னா, ரூ. 2 நோட்டுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். வேரியபிள்ஸ் X1, X2, X3. அது நம்மளுக்கு ரூ. 2 நோட்டு, ரூ. 5 நோட்டு, ரூ. 10 நோட்டு. இதுல நம்ம என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். எவ்ளோ வேல்யூஸ் குடுக்குறோங்கிறதையும் நம்ம குடுத்துக்கலாம். ஃபைனலா எனக்கு ரூ. 112 இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்கலா அத ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன் டிரைவ் பண்ண முடிஞ்சதுன்னா, அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளமா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் யூசுவலா சொல்ற கிரிப்டோ அரித்மெட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். கிரிப்டோ அரித்மெட்டிக் ப்ராப்ளம்னா, இந்த மாரி நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் குடுத்துருவாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம். 0லருந்து 9க்குள்ளார. ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். இப்ப Aக்கு நான் 9 அசைன் பண்ணிட்டேன்னா, நான் 9 வேற எந்த வேல்யூ எந்த வேரியபிளுக்கும் யூஸ் பண்ண முடியாது. வேற எந்த லெட்டருக்கும் நான் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப இத 2யும் நம்ம ஆட் பண்றப்போ நம்மளுக்கு சொல்யூஷன் ஜான்னு வரணும். இங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்ட் மோர் மனி. இப்போ நான் Dக்கு 7ம், Eக்கு 5ம் அசைன் பண்ணேன்னா, இது 2யும் ஆட் பண்றப்ப 12 வரும். அப்ப 12னா 2 Yக்கு அசைன் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் 1 வரும். ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 6 பிளஸ் 8 பிளஸ் 1 நம்மளுக்கு 15 வரும். 5 இங்க ரிமைண்டர் 1, 5 பிளஸ் 1 6 அதே மாரி 9 பிளஸ் 1 10. அப்போ நம்ம இது 2யும் ஆட் பண்றப்போ நம்மளுக்கு மணிங்கிற வேல்யூ கிடைச்சிரும். இதுல நம்ம Mக்கு 1ன்னு அசைன் பண்ணோம்னா 1 தான் இருக்கணும். இதுதான் கிரிப்டோ அரித்மெட்டிக். 0 டூ 9 நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். ஆனா ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம்னா, அந்த வேல்யூவ வேற எந்த வேரியபிளும் யூஸ் பண்ண முடியாது. இது 2ஓட அடிஷனும் நம்மளுக்கு ஃபைனல் சொல்யூஷன்ல இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் கிரிப்டோ அரித்மெட்டிக் பசில். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். நான் முன்னாடி சொன்ன கரன்சி நோட்டா இருக்கட்டும், இல்லன்னா டைம் டேபிள் ஷெட்யூலிங்கா இருக்கட்டும், இல்ல இந்த கிரிப்டோ அரித்மெட்டிக்கா இருக்கட்டும், இது எல்லாமே கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளத்துக்கு நாம குடுக்குற டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. அதே மாரி நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ன்னு எடுக்கிறப்போ நம்மளுக்கு நெறைய டைப்ஸ். இப்போ ஒரே ஒரு கண்டிஷன மட்டும் பொறுத்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அது யூனரி கன்ஸ்ட்ரெயின்ட். அதே 2 வேரியபிள் இப்ப இங்க நான் Aக்கு 1, 2, 3, 4ங்கிற செட் இருக்கு. A நாட் ஈக்குவல் டூ 3 எல்லாம் மட்டும் நான் தனியா எடுத்தேன்னா, அது யூனரி கன்ஸ்ட்ரெயின்ட். எனக்கு ஒரே ஒரு வேரியபிள பொறுத்து நான் வேல்யூ டிசைன் பண்றேன். அடுத்து நம்ம 2 A அண்ட் B 2 வேரியபிள் இருக்கு. நம்ம கண்டிஷன் A கிரேட்டர் தென் Bயா நம்ம செலக்ட் பண்ணோம். இப்ப Aல நம்ம 2 செலக்ட் பண்ணோம்னா, Bல 1 செலக்ட் பண்ணோம்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த மாரி சாட்டிஸ்ஃபை ஆகுற வேரியபிளா சூஸ் பண்ணோம்னா, அது பைனரி கன்ஸ்ட்ரெயின்ட். அது இல்லாம இப்ப டைம் டேபிள் ஷெட்யூலிங்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வேரியபிள்ஸ் இருக்கும். அப்ப நெறைய வேரியபிள்ஸ்க்கு நம்ம டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஹையர் ஆர்டர் கன்ஸ்ட்ரெயின்ட்குள்ளார வந்துரும். ஓகேங்களா? இதுதான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட். எகைன் இங்க நம்ம ரெப்ரசன்டேஷன் எப்படின்னா, இதே மாரி தான். இனிஷியல் ஸ்டேட் நம்ம யூசுவலா ப்ராப்ளம் சால்விங்க்கு என்ன பண்ணுவோமோ அதே தான். இனிஷியல் ஸ்டேட் இருக்கும், கோல் ஸ்டேட் இருக்கும்,
நடுவுல வந்து நிறைய ஸ்டெப்ஸுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம். ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு சொல்யூஷன் டிரைவ் பண்றோம்னா அதுதான் இதுக்கான சொல்யூஷன். இப்ப இதுல வந்து நம்ம 5 டியூபிள் நோட்டேஷன்ல தான் இந்த டொமைன் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும். ஒரு செட் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் இருக்கும். அதே மாரி ஒரு இந்த மாதிரியான ஆப்பரேஷன்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கும். டொமைன் வேரியபிள். இப்ப நம்ம இங்க 0 to 9 தான் என்னால அசைன் பண்ண முடியும். சோ அந்த 0 to 9 மட்டும் தான் என்னால வந்து நான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாரி ரேஞ்ச் ஃபங்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கன்ஸ்ட்ரெயின்ட். ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு நான் இந்த ரேஞ்ச்ல தான் என்னால வந்து ஃபங்ஷன் அசைன் பண்ண முடியும். சோ இந்த எல்லாத்தையும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து நம்மளுக்கு டியூபிள் நோட்டேஷன் ஃபார் எ கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம். அதே மாரி இங்க 2 டைப் இருக்கு. பிரிமிட்டிவ் அண்ட் ஜெனரிக். ஜெனரிக்னா வந்து நம்மளுக்கு 2, 3 பாசிபிலிட்டீஸ் இருந்ததுன்னா அது ஜெனரிக். பிரிமிட்டிவ்னா ஒரே ஒரு எக்ஸாக்ட்டா இப்படிதான் இருக்கணும்னு சொன்னோம்னா அது பிரிமிட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே. நம்ம வந்து இது பேசிக்கா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரூம் கலரிங் ப்ராப்ளம் வச்சு தான் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியிருப்போம். இப்ப ரூம் கலரிங் ப்ராப்ளம் அப்டின்னா, ஒரு வீட்ல நம்ம எல்லா ரூம்ஸையும் கலர் பண்ண போறோம். ஒரு செட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் குடுத்திருக்காங்க. ஒரு பெரிய செட்டே குடுத்திருக்காங்க. சோ எல்லா பெட்ரூமும் ஷுட் நாட் கலர் இன் ரெட். ஏதாவது ஒண்ணு மட்டும் ரெட்ல கலர் பண்ணிக்கலாம். நோ அட்ஜசன்ட் ரூம் ஷுட் ஹேவ் அ சேம் கலர். நம்ம கிட்ட இருக்கிற கலரே பார்த்தீங்கன்னா, ரெட், ப்ளூ, கிரீன், வயலட் தான். கிச்சன் வந்து கிரீன் கலர்ல இருக்கக்கூடாது. நம்ம கிச்சனுக்கு ரெக்கமெண்ட் கலர் பார்த்தீங்கன்னா, ப்ளூல இருந்தா பரவாயில்லன்னு சொல்லியிருக்கோம். டைனிங் வந்து வயலட் கலர்ல இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். சோ இது எல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ட். இதுல வந்து நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து ஹார்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், இன்னொன்னு வந்து சாஃப்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஹார்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது என்னன்னா, எக்ஸாக்ட்டா அத நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். எல்லா பெட்ரூமும் ரெட் கலர்ல இருக்கக்கூடாதுன்னா, கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணு தான் இருக்கணும். அதே மாரி நோ 2 அட்ஜசன்ட் ரூம் ஹேவ் த சேம் கலர்னா, இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வந்து ஹார்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்க்குள்ளார வரும். அடுத்து சாஃப்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது முடிஞ்சா பண்ணலாம். ஃப்ளெக்சிபிளா. இப்போ 5த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்டட் கலர் ஃபார் கிச்சன் இஸ் ப்ளூ. அப்ப வந்து கிச்சன் ப்ளூ கலர்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம். அது ஒரு ரெக்கமெண்டேஷன் தான ஒழிய, நம்ம இப்படிதான் இருக்கணும்னு நம்ம சொல்லல. ஓகேங்களா? சோ இதுதான் ரூம் ஆர்க்கிடெக்சர். ஒரு ரூமோட ஆர்க்கிடெக்சர் குடுத்துடுறாங்க, கன்ஸ்ட்ரெயின்ட் குடுத்துடுறாங்க. இப்ப நம்மளோட டாஸ்க் என்னன்னா, எல்லாத்துக்கும் நம்ம வந்து சொல்யூஷன் குடுக்கணும். இத வந்து நம்மளுக்கு ஈஸியா எப்படி கொண்டு வந்துக்கலாம்னா, ரூமா எடுத்தோம்னா கஷ்டம். இத வந்து ஒரு கிராஃபா நம்ம போட்டுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு எப்பவுமே ட்ரீ ஸ்ட்ரக்சர், கிராஃப் ஸ்ட்ரக்சர்லாம் ஈஸியா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து கிராஃப் கலரிங் ப்ராப்ளமா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். அது எப்படி கிராஃபா கொண்டு வரலாம்னா, ஃபர்ஸ்ட் ஹால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, நம்ம ஹால் எதெல்லாம் கனெக்டடோ அதெல்லாம் வந்து நம்ம அட்ஜசன்சி லைன்ல குடுத்துக்கிறோம். சோ இப்ப ஹால் வந்து பெட்ரூம் 3 கூட கனெக்டட், டைரக்ட் கனெக்டட். அதே மாரி ஹால் டைனிங் ரூமோட டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கு. இப்ப டைனிங் ரூம் பாத்தீங்கன்னா, பெட்ரூம் 2 மாஸ்டர் பெட்ரூம். இது 2 அப்புறம் கீழ வந்து கிச்சன். இதெல்லாம் கனெக்டட். ஓகே. கார்டன் பாத்தீங்கன்னா, கார்டன் ரேஞ்ச் வந்து அது தனியா இருக்கு. சோ இதுதான் வந்து அட்ஜசன்சி கிராஃப். இப்ப நம்மளோட ஹால் ரூம் கலரிங் ப்ராப்ளத்த வந்து நம்ம டைரக்ட்டா கிராஃப் கலரிங் ப்ராப்ளம் மாரி கொண்டு வந்துட்டோம். இப்ப அடுத்து என்னன்னா, இதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். இத வந்து நம்ம எப்படி சர்ச் ட்ரீயா கொண்டு வரலாம். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே சொல்யூஷன வந்து ஸ்டார்ட்டிங்ல இனிஷியல் ஸ்டெப்ல எந்த கலருமே அசைனா இருக்காது. அப்புறம் ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு கலரா நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிட்டே வந்து ஃபைனலா ஒரு சொல்யூஷன் கண்டுருவோம். சோ இத வந்து சர்ச் ட்ரீயா இருந்தா தான் நம்மளுக்கு ஏஐ ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இது எப்படி சர்ச் ட்ரீயா கொண்டு வரதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹால்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஹாலுக்கு 4 பாசிபிள் கலர். ரெட்ல இருக்கலாம், ப்ளூல இருக்கலாம், கிரீன்ல இருக்கலாம், வயலட்ல இருக்கலாம். சோ ஹாலுக்கு வேற எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே அவங்க குடுக்கல. அப்போ இது எல்லாம் தான் ரூம்ஸ். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாலுக்கு 4 பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிரீனா இருக்கலாம், ப்ளூவா இருக்கலாம், ரெட்டா இருக்கலாம், வயலட்டா இருக்கலாம். அப்ப எல்லா பாசிபிள் ஆப்ஷனுக்கும் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ அடுத்து வந்து ஹாலுக்கு நம்ம வந்து கிரீன் கலர் சூஸ் பண்ணோம்னா, அடுத்து பெட்ரூம் 3 ஏன்னா இது வந்து அட்ஜசன்ட். ஹாலுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் 3யும் டைனிங் ரூமும் இருக்கு. அப்ப அதோட கலர் அடுத்தது வந்து பெட்ரூம் 3க்கு கலர் பண்றோம்னா, இப்ப பெட்ரூம் 3க்கு பார்த்தீங்கன்னா, எய்தர் ப்ளூவா இருக்கலாம், இல்லன்னா ரெட்டா இருக்கலாம், இல்லன்னா வேற ஏதாவது கலர் இருக்கலாம். ஓகேங்களா? அதே கலர் ரிப்பீட் ஆகக்கூடாது. இங்க கிரீன் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. நம்ம வேற ஏதாவது தான் இருக்கணும். சோ இந்த மாதிரி ஆல் பாசிபிள் ரெப்ரசன்டேஷன் போட்டோம்னா, அதுதான் சர்ச் ட்ரீ. ஸ்டார்ட்டிங்ல எந்த கலரும் இல்லாம, அடுத்து ஒவ்வொரு ரூமா நம்ம கலர் பண்ணிட்டே வந்தோம்னா, அது வந்து சர்ச் ட்ரீ ரெப்ரசன்டேஷன்.
இப்ப இங்க என்ன ஆகும்னா, நான் இங்க வந்து பெட்ரூம் 3க்கு கிரீன் அசைன் பண்ணனா, அசைன் பண்ணக்கூடாது. ஏன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஹாலுக்கு கிரீன் பண்ணிட்டோம். அப்ப இது தப்பான மூவா? அப்ப என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு, அடுத்த பாசிபிள் ஆப்ஷன சூஸ் பண்றோம். சோ, எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபாக்ஷன் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா, நம்ப அ பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். சோ பேக் ட்ராக்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து அது தப்பான மூவா இருந்ததுன்னா, அது கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபை ஆகாம, அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வரப்போ, அந்த கடைசி என்ன ஸ்டெப் பண்ணமோ, அத போய் அடுத்த பாசிபிள் மூவ எடுப்போம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்றப்போ, அந்த லாஸ்ட்டா எந்த ஸ்டெப் பண்ணமோ, அதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அடுத்த பாசிபிலிட்டி சூஸ் பண்ணுவோம். அதுதான் பேக் ட்ராக்கிங். இந்த பேக் ட்ராக்கிங்கோட அல்காரிதம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல் பாசிபிள் ஸ்டேட் இருக்கும். ஆல் பாசிபிள் வேரியபிள் அசைன்மென்ட் எடுக்கிறோம். நம்ம வந்து ஒரு கண்டிஷன் எடுக்கிறோம். அது சாட்டிஸ்ஃபைடா இல்லையான்னு பார்க்கிறோம். அது சாட்டிஸ்ஃபைட்னா கண்டிஷன் வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, நம்ம அடுத்த பாசிபிள் மூவ்க்கு போய்க்கிறோம். அப்படி இல்லன்னா, கோ டூ லாஸ்ட் டெசிஷன் பாயிண்ட். கடைசியா என்ன டிசைட் பண்ணமோ, கடைசியா எந்த வேரியபிள்க்கு நம்ம கலர் அசைன் பண்ணமோ, அது தப்புன்னு அர்த்தம். அப்ப அத வந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு போயிட்டு, அத சேஞ்ச் பண்ணிட்டு, கன்டின்யூ வித் த நெக்ஸ்ட் டெசிஷன். இத வந்து நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். எப்ப வரைக்கும்னா, நம்மளுக்கு கோல் ஸ்டேட் ரீச் ஆகுற வரைக்கும் இந்த ப்ராசஸ ரிப்பீட் பண்ணுவோம். அதுதான் பேக் ட்ராக்கிங். ஓகேங்களா? சோ அடுத்து இந்த பேக் ட்ராக்கிங்க இன்னும் எப்படி எஃபிஷியன்ட்டா கொண்டு வரலாம்? அப்படிங்கிறது தான். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஹியூரிஸ்டிக் ஃபங்ஷன். இப்ப ஹியூரிஸ்டிக் ஃபங்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் திஸ் ப்ராப்ளம். இப்ப ஹால் ஹால் கலரிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஹால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் ஹாலுக்கு 4 பாசிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். அந்த 4 பாசிபிள் வேல்யூஸ் அசைன் பண்றப்ப எகைன் நம்மளோட ட்ரீ வந்து ரொம்ப பெருசா வளர்ந்துட்டே இருக்கும். இப்ப இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைனிங் ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டைனிங் ரூம் வந்து இட் இஸ் கனெக்டட் டூ பெட்ரூம், கிச்சன்னு, மாஸ்டர் பெட்ரூம், ஹாலு. அப்ப இது அட்மோஸ்ட் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது வந்து நம்மளோட மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரெயின்ட் வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ற வேல்யூ நம்மளுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்மளுக்கு திரும்ப திரும்ப பேக் ட்ராக்கிங் வந்து போகாம இது குறைக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்மளுக்கு மினிமம் ரிமைனிங் ஹியூரிஸ்டிக் வேல்யூ இல்லன்னா மோஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வேரியபிள எடுத்துக்கிட்டு, அத ரூட் நோடா வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் ஹியூரிஸ்டிக் ஃபங்ஷன்ங்கிறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு டைனிங் ரூம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு, டைனிங் ரூமுக்கு ஒரு கலர் அசைன் பண்ணிட்டு, நம்ம அடுத்தடுத்து அசைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த சொல்யூஷன் இன்னுமே ஈஸியா கிடைக்கும். ராதர் தென் ஹால எடுத்துட்டு பண்றதுக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் ஹியூரிஸ்டிக் ஃபங்ஷன். ஹியூரிஸ்டிக் ஃபங்ஷன்னாலே ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த என்வைரன்மென்ட் அந்த டைம்ல. ஓகே. அது வந்து நம்மளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு சொல்யூஷனுக்கு பக்கத்துல கொண்டு போலாங்கிறத கொண்டு குடுக்குறது. ஓகே. அடுத்து வந்து ஃபார்வர்ட் செக்கிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஃபார்வர்ட் செக்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள்லயே சொல்லிடுறேன். என் குயின்ஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் குயின் பிளேஸ் பண்ணிடுறோம். செகண்ட் குயின் பிளேஸ் பண்றப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செல் பண்ண முடியாது, செகண்ட் செல் பண்ண முடியாது. எய்தர் 3 இல்லன்னா 4த் செல் தான் பண்ண முடியும். இப்ப இங்க வந்து 3rd செல்ல வந்து நம்ம குயின் பிளேஸ் பண்றப்போ, அடுத்து ஒரு ஸ்டெப் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கிறோம். அதுதான் ஃபார்வர்ட் செக்கிங். இப்ப நான் செகண்ட் குயின இந்த இடத்துல வச்சேன்னா, 3rd குயின் எங்க வைக்க முடியும்? 3rd ரோல ஃபர்ஸ்ட் காலம் வாய்ப்பே இல்ல. இந்த குயின் டைரக்ட்டா இருக்கு. இங்க வச்சோம்னா டயகனலா குயின் 2ல இருக்கு. இங்க நம்ம பிளேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டைரக்ட்டா இருக்கு. இங்கனாலும் டயகனலா. சோ இந்த இடத்துல நம்ம குயின பிளேஸ் பண்றப்போ, அடுத்த ரோல என்னால குயின் வைக்கவே முடியாது. ஓகே. இத வந்து நான் முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணிடுறேன். இப்ப இந்த ஸ்டெப் முடிச்ச உடனேயுமே, அடுத்த குயின் நம்மளால வைக்க முடியுமா? முடியாதாங்கிற ஒரு பாசிபிலிட்டிய செக் பண்ணிட்டு, வைக்க முடியும்னா இத ஸ்டெப் ப்ராசஸ் பண்றோம். இல்லன்னா இத டெர்மினேட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கிறோம். இதுதான் ஃபார்வர்ட் செக்கிங். ஃபார்வர்ட் செக்கிங்ல என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்டெப் அஹெட்டா நம்ம யோசிக்கிறோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. சோ அடுத்த மூவ வந்து நம்ம முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணிட்டு, அது வாய்ப்பு இல்லன்னு தெரிஞ்சதுன்னா, பேக் ட்ராக்கிங் குறைச்சுட்டு நம்ம பாட்டுல மூவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாரி இன்னொன்னு இருக்கு. அதுக்கு பேரு இன்டெலிஜென்ட் பேக் ட்ராக்கிங். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் மூவே தப்பா எடுத்துட்டேன். அப்ப தப்பா எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா, எனக்கு கடைசியா வர எல்லா இடத்துலயும் கிளாஷ் ஆகும். சோ எனக்கு ஃப்ரீக்வென்ட்டா நெறைய இடத்துல கிளாஷ் ஆயிட்டே இருந்ததுன்னா, எங்கேயோ நான் இனிஷியலா எடுத்த ஸ்டெப் எனக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு, ஒரு 3, 4 ஸ்டெப்ஸ முன்னாடி போய் நம்ம ஜம்ப் பண்ணுவோம். அதுதான் இன்டெலிஜென்ட் பேக் ட்ராக்கிங். இன்டெலிஜென்ட் பேக் ட்ராக்கிங் வந்து பேக் ஜம்பிங்ன்னு சொல்லுவோம். சோ அது என்னன்னா, நம்ம இனிஷியலா எடுத்த ஒரு அசைன் பண்ண ஒரு வேல்யூ வந்து தப்பு.
அதனால எனக்கு அடுத்து என்னால கரெக்ட்டா அந்த இடத்துல மூவ் பண்ண முடியல. எத எடுத்தாலும் எனக்கு அடிபடுது. அப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு 4, 5 ஸ்டெப் முன்னாடி போயி, பேக் ட்ராக்கிங்ல என்ன பண்ணுவோம், கடைசி என்ன டெசிஷன் எடுத்தோமோ அத மட்டும் மாத்துவோம். ஆனா பேக் ஜம்பிங்ல என்ன பண்ணுவோம்னா, ஒரு 4, 5 ஸ்டெப் ஆஸ் எ ஹோல் முன்னாடி போயிட்டு, நம்பளால வந்து அந்த இனிஷியல் ஸ்டெப்போட டெசிஷன மாத்திட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா, அது வந்து இன்டெலிஜென்ட் பேக் ட்ராக்கிங் இல்லன்னா பேக் ஜம்பிங்ன்னு சொல்லுவோம். சோ இதெல்லாம் தான் ப்ராசஸ். ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபாக்ஷன் ப்ராப்ளம்னா இப்படியெல்லாம் தான் நம்மளால சொல்யூஷன் டிரைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபாக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு கண்டிஷன பேஸ் பண்ணி, ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ பேஸ் பண்ணி, நம்ப அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்கா, இல்லையான்னு கொண்டு வந்தோம்னா, அது கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபாக்ஷன் ப்ராப்ளம். ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, டைம் டேபிள் ஷெட்யூலிங் பார்த்தோம், ஒரு டிரெஸ் செலக்ஷன் பார்த்தோம், இல்லன்னா ஃபுட் மெனு ஃபார் அ டயபெட்டிக் பேஷண்ட், எக்சர்சைஸ் ஃபார் ஹார்ட் பேஷண்ட் இதெல்லாம் பார்த்தோம். அதே வந்து நம்ம இதுல கிரிப்டோ அரித்மெட்டிக், ரூம் கலரிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம். சோ ரூம் கலரிங் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கோல் ஸ்டேட் இருக்கும். இந்த இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து கோல் ஸ்டேட் நம்ம சர்ச் பண்ணி கொண்டு வரோம் பாத்தீங்களா? இதுதான் வந்து நம்மளோட சொல்யூஷன். அதே மாரி இதுல வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் எப்படி வருதுன்னா, எந்தெந்த ஸ்டெப்ல ப்ராப்ளம் வருதோ, நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் பேக் ட்ராக்கிங் மூலியமா நம்ம சொல்யூஷன் கொண்டு வந்துட்டு இருந்தோம். அந்த பேக் ட்ராக்கிங்க என்ஹான்ஸ் பண்றதுக்கு 3 டைப் பார்த்தோம். ஒண்ணு வந்து ஹியூரிஸ்டிக் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லையா நம்ம ஃபார்வர்ட் செக்கிங் ஒரு ஸ்டெப் அஹெடா யோசிச்சு பண்ணலாம். இல்லன்னா இன்டெலிஜென்ட் பேக் ட்ராக்கிங் ஆர் பேக் ஜம்பிங். அது வந்து அ நம்ம இனிஷியலா எடுத்த ஸ்டெப் ஏதோ தப்பானதுனால நெறைய கிளாஷ் வருதுன்னு சொல்லிட்டு, ஒரு 2, 3 ஸ்டெப் அஹெடா மூவ் பண்ணி அந்த டெசிஷன சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் டிஃபரெண்ட் வேஸ் இன் விச் வி கேன் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் அ கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபாக்ஷன் ப்ராப்ளம். ஓகே. தேங்க் யூ.